எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல துரிதம் துயரம் கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். நித்யா 7வது மாச வளகாப்பு முடிஞ்சு தன்னோட அம்மா வீட்டில் காலையில டிஃபன் சாப்பிடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு குளிச்சு நீட்டா டைனிங் டேபிள் வந்து உட்கார்றா. அம்மா வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய சாணி எல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டாரு. நித்யா கூட ஒரு தங்கச்சி ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறா. நித்யா வளகாப்பு முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 நாள் அம்மா வீட்டுல இருக்கிறா. எவ்வளவு தூரம் ஹஸ்பண்ட் கிட்ட நான் அங்க வரேன்னு கேட்டுமே, வேண்டாமா டெலிவரி பக்கத்துல வந்துருச்சு, என்னால சரியா கவனிக்க முடியாது, அதனால நீ அம்மா வீட்லயே இருன்னு சொன்னது கொஞ்சம் கோவமா இருந்தாலும் வேற வழி இல்லாம இருக்கா. மணி இப்போ கிட்டத்தட்ட 10 10:15 இருக்கும். டைனிங் டேபிள்ல வந்து தட்டு வச்சு உட்காந்து நித்யாவோட காதுல அம்மாவோட குரல் கேக்குது. கண்ணு, இப்பதான் சாப்பிட வரையா? ஆமாம்மா. சரி சாப்பிடு. அதே நேரத்துல கணவரோட மொபைல் அடிக்கவே அதையும் எடுத்து பேசுறா. சொல்லுங்க. என்ன, இன்னைக்காவது மூணு நல்லா இருக்குதா? இல்ல, பயமா இருக்குது. 7 மாசம் தானம்மா முடிய போகுது, இன்னும் 8 9 2 மாசம் இருக்கு, பயப்படாம இரு. எனக்கு அங்கே வரலான் இருக்கு. நீங்கள் தான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. சொன்னால் புரிஞ்சுக்கடா. உனக்கே தெரியுமில்ல, எனக்கு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி வந்துட்டுருக்குது. உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நான் வாங்கி உனக்கு கொடுத்து விட்டுட்டேன்ல. இன்னும் ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் லீவ் டேஸில் வரும்போது வாங்கிட்டு வரேன். வீக்லி உன்னை வந்து பார்க்குறேன். ஒருவேளை எனக்கு வீக்லி வர முடியாத சூழ்நிலைனா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் அது உன்னை வந்து பார்த்துட்டு போகிறேம்மா. எனக்கு அவள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே, சரி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன், ப்ளீஸ். சரிங்க, ஆனால் என்ன ஒரு கொஞ்ச நாளாவது அங்கே மறுபடியும் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கணும். சரி, 8 மந்த்ஸு கம்ப்ளீட்டாக முடியிற சமயத்தில் எப்பாவது ஒரு நாள் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு கொண்டாந்துட்டு விட்டுட்டு மறுபடியும் அங்கே கொண்டாந்து விட்டுறேன், சரியா? டெலிவரி ஆகி 3 மந்த்ஸில் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு நம்ம போயிடணும். சரிடா, போய்க்கலாம் சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கு அப்புறமா அம்மா சுட்டு வச்சிருக்கக்கூடிய இட்லியில் 2 3 இட்லி எடுத்து சாப்பிட்டுட்டு அவள் எந்திரிச்சு தன்னோட ரூமுக்கு போய் டேப்லெட் எடுக்கிறா. டேப்லெட்களை பிரித்து அதில் எல்லாத்தையுமே ஒன்றொன்னா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறா. டேப்லெட் போட்டவளுக்கு காலைல ரொம்ப நேரம் தூங்கினதுனால கொஞ்ச நேரம் நடக்கலான் இருக்கும் போலயே என்னமோ அப்படியே மெல்ல மெல்ல தன்னோட ரூம்லேருந்து ஹாலுக்கு நடந்து வரா. நித்யா நடந்து வரதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா, வெளியில சாணி எடுத்து போட்டுட்டு இருக்க, வெளியில வரையாப்பா? ஆமாம்மா. தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டு சாணியை போட்டு எல்லாம் கோலம் போட்டிருக்கறனால இன்னும் சாணி கரைச்சல் போகல, ஈரன்னு கொஞ்சம் இருக்குதுப்பா, பார்த்து காலை எடுத்து வை, வலிக்கிற போகுது. அம்மா சொன்ன உடனே நித்யா எதுவுமே பேசாம நடந்து வந்து ஹால்ல என்னமோ ஒரு மாதிரி இருக்கேன்னு நிக்கிறா. நித்யாவுக்கு இப்போ தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. சரி, வழக்கமா கன்சீவா இருந்தா இப்படிதானே நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவளே தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஒரு எட்டு எடுத்து வைக்கிறா. இப்பயும் தலை நல்லாவே சுத்துது. அந்த டைனிங் டேபிள் இருக்கக்கூடிய சேரை மெல்ல மெல்ல நகுந்து போய் இழுத்து போட்டு உட்கார்றா. உட்கார்ந்தவளுக்கு கண்ணெல்லாம் இருட்டு கட்ட ஆரம்பிக்குது, வயிறு லைட்டா வலிக்க ஆரம்பிக்குது. சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு அம்மாவை கூப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க. ஏதோ இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கவே எந்திரிச்சு மெல்ல நடந்து போய் வீட்டு வாசல்ல இருந்து கால் எடுத்து வெளியில வச்ச அடுத்த நிமிஷம் வயிற்று வலி பின்னி எடுக்க ஆரம்பிச்சிருது. ஒரு செகண்ட்ல வலி 0ல இருந்து 100க்கு போன மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறா. துடிச்சு போனவ இடுப்பை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த வாசல்ல உட்காந்துடுறா. அம்மா வலிக்குதுங்கிற சத்தம் கேட்டு மாட்டுக்கு புல்லு போட்டுட்டு இருந்தவங்க அம்மா எந்திரிச்சு வேகமா ஒடியாந்து, என்ன கண்ணு, என்னாச்சு? வயிறு வலி, உயிர் போகுதுமா. துடிக்கிறத பார்த்து கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு அவங்க அம்மாவுக்கு. அம்மா, என்னை எப்படியாவது காப்பாத்துமா, எனக்கு என் குழந்தை ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு உயிரே போயிருமோன்னு வலி பின்னி எடுக்குது. அதுக்குள்ள தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட 2 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்கன்னு கூட்டம் வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் வரதுக்குள்ளேயே நித்யாவோட வயிற்றுலேருந்து குழந்தை ஒரு மாதிரி அசைய ஆரம்பிக்குது. அவளுக்கு அது நல்லாவே தெரியுது. 7 மாச குழந்தை, அது ஏதோ அசையறது அவளை புரிஞ்சுக்கிட்டு வயிற்று இறுகி பிடிக்க அவளுக்கு ரத்தப்போக்கு ஆரம்பிச்சிருச்சு. ரத்தப்போக்கு வரதை பார்த்து அவங்க அம்மா துடிச்சு போய், இல்லை நம்ம வயிற்று சேக்காவையாவது கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா வண்டி எடுங்க, பட்டணத்துக்காவது கூட்டிகிட்டு போவோம். அவங்க சொல்லிட்டு இருக்கவே ஒரு பக்கம் வைத்தியர் கூட்டிகிட்டு போக இன்னொரு பக்கம் வண்டி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தன்னு இருக்கிறாங்க. வண்டி வந்து நிறுத்த அடுத்த நிமிஷம் பைக்லேருந்து இறங்கி ஓடியாத வயிற்றுச்சி பக்கத்தில் வந்து பிள்ளையுடைய வயிற்று தொட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு, என்ன சாப்பிட்டுச்சு? தெரிலக்கா, என்னன்னு சொல்லுக்கா, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க. என்னக்கா ஆச்சு? கூட்டிகிட்டு போமா. அந்த அக்கா பதறவே வண்டி எடுத்துக்கிட்டு வண்டி ஹாஸ்பிட்டலை நோக்கி போக ஆரம்பிக்குது.
வலியில துடிக்க ஆரம்பிக்கிறா நித்யா. அதுக்குள்ள காட்டு தீ மாதிரி விஷயம் பரவி நித்யாவோட அப்பா கூட வண்டி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. வயிற்றுச்சிக்கு மட்டும் மனசுக்குள்ள ஒரே படபடப்பு. காரணம், வயிற்றுல கையை வச்சு பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிருச்சு நித்யாவோட வயிற்றுல இருக்க குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு. சுகுணாவோட கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை பார்த்தவர் ஆப்போசிட்ல கொண்டிருக்கக்கூடிய சுகுணாவை பார்த்து, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, பையன் இறந்து 3 நாள் ஆகுது, அதுக்குள்ள உங்களை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சிருக்கோன்னு எதுவும் நினைக்காதீங்க. ஏற்கனவே மனசு உடஞ்சு போய் தனக்குன்னு யாருமே இல்லை, இனிமேல் வாழ்க்கையில் என்ன பிடிமானோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கக்கூடிய சுகுணா எதுவுமே பேசாம டாக்டர் சுந்தர்ராஜுவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்குறீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்கு எக்ஸ்ட்ரா மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்க? நாங்கள் எந்த அதிகமான மாத்திரையும் வாங்கி சாப்பிடலைங்க. நீங்கள் கொடுத்த மாத்திரையை மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டோம். இல்லைம்மா, உங்கள் பையனும் நீங்களுமே வேறு ஏதோ ஒரு மாத்திரையை எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்குறீங்க. இல்லை ஏதாவது சத்து டானிக்கு சத்து மருந்துன்னு கொடுத்து வாங்கி சாப்பிட்டீங்களா? சுகுணா யோசிச்சவங்க, ஆமாங்க, ஏதோ பேர் சொன்னா மறந்துருச்சு. ஒரு பாட்டிலில் இந்த பேப்பர் கலரில் ரவுண்ட் ரவுண்டாக மாத்திரை, இன்னொரு பாட்டிலில் பச்சை கலர் மாதிரி ஒரு மருந்து. அது ஏதோ அவன் ஃப்ரெண்டு கொடுத்தாங்களாமா, சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு. அதை சாப்பிட ஆரம்பித்தோடனேயுமே நாங்கள் நல்லா தான் இருந்தோம். அதனால தான் அதை நாங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை அவன் எங்கேருந்து வாங்கினான்னு சுத்தமாக தெரியாது. அம்மா, நல்லா யோசிங்க. கண்டிப்பாக அவர் எங்கேருந்து வாங்கினாரு உங்களுக்கு தெரியும். இல்லை உங்ககிட்ட அந்த மருந்து மிச்சம் இருக்குதா? ஆ, இருக்குதுங்க ஐயா. அந்த மருந்தோட மிச்சம் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் அவள் எங்கேருந்து வாங்கினான்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரிம்மா, இன்ஸ்பெக்டர் மதி இப்போ ஆன் தி வேல இருக்காங்க. அவங்ககிட்ட இதே டீட்டில் அப்படியே சொல்லிடுங்க. ஏன்னா உங்கள் பையனோட சாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்குது. அது உங்கள் பையனை மட்டுமே நோக்கி வர்றது கூட கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக மக்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய பெரிய சதி. நீங்கள் அதுக்கு உதவி பண்ணணும். இப்போது வீட்டுக்கு போய் நீங்கள் உங்கள் பையன் மிச்சம் வச்சுருக்கக்கூடிய டானிக் மருந்து இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? சரிங்க ஐயா, எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, இன்ஸ்பெக்டர் மதி வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணுவாங்க. நான் கேட்ட கேள்வியில் தான் கேட்பாங்க. நீங்கள் அதை சொல்லிட்டு போய் அந்த மருந்து மட்டும் எடுத்து வந்துடுங்க. நம்ம லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி உங்கள் பையனோட ப்ளட் டெஸ்ட்டும் உங்களோட டெஸ்ட்டும் கொடுத்துருக்குறோம். இன்னும் 2-3 நாளில் வந்துடும். ஏன்னா மக்களை காப்பாற்றுற நிலமையில நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. சரிங்க சார், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். வாடிய முகத்தோடு எந்திரிச்சு வெளியில் இருக்கக்கூடிய டேபிளில் போய் உட்காடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள நித்யாவை ஸ்ட்ரெச்சரில் ரொம்ப வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ரத்தப்போக்கு அதிகமாக இருக்க ஸ்ட்ரெச்சரையும் தாண்டி உதிரப்போக்கு நல்லாவே வர ஆரம்பிக்குது. சொட்டு சொட்டாக விழுகக்கூடியதுலேருந்து வழியில் துடிச்சிட்டு அப்படியே அரை மயக்கத்தில் இருக்கிறாங்க நித்யா. நித்யாவோட கைகாலெலாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆகி கண்ணெல்லாம் மேலே போய் தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. கூட ஓடி வர நித்யாவோட அம்மாவும் அப்பாவும் பதட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படியே ஐசியூ வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க நித்யாவை ஐசியூ வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் டாக்டர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து அவங்களுக்குன்னு குளுக்கோஸு, ஐசிஜி, ஹார்ட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நித்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நர்ஸ் எல்லாம் பரபரப்பாக உள்ளே ஓட வர டாக்டர்ஸ் 2-3 பேர் நித்யாவை வெளியிலே உள்ளே மாற்றி மாற்றி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஒருத்தர் வந்து நித்யாவுக்கு பல்ஸ் ரேட்டு, ஹார்ட் பீட்டு, நித்யா வயிற்றில் இருக்க குழந்தைன்னு எல்லாமே செக் பண்ண அடுத்த 5வது நிமிஷம் அவங்களுக்கு கிடைச்ச பதில், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு. டாக்டர், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை இறந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது? என்னாச்சுன்னு தெரில, குழந்த இறந்துருக்கு. நாம் இப்போ அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கும் உயிர் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதுக்கு சீனியர் டாக்டர் ஒருத்தர், குழந்தைய நாம் எடுக்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் கையெழுத்து வேணும் இல்லையா? யாரோ ஒருத்தர் கையெழுத்தும் வேணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கக்கூடிய கேஸை நம்ம போலீஸில் இன்ஃபார்மும் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கேஸை இன்ஃபார்ம் பண்ணாமல் பெரிய பிரச்சனையான ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே கத்தியால் கையை கிழிச்ச ஒரு கேஸ் வந்து இவங்க சாதாரணமாக அதுக்கு கட்டுப்போட்டு அனுப்பவே அது பின்னாடி சூசைட் கேஸாக மாறி பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டு அதுக்கான பலன் அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்குது. அதனால சந்தேகப்பட மாதிரியோ இல்லை இயற்கையாக எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்தில் ஒரு பேஷண்ட் உள்ளே வந்தாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஆமான்னு சொல்லவே வெளியில் வந்த ஒரு நர்ஸ் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இன்சார்ஜில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்குள்ள நித்யாவோட ஹஸ்பண்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே அவரும் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. டாக்டர்ஸ் எல்லாருமே உள்ள செக்அப் பண்ணிட்டு இருக்க
ஒரு பேட்ல 2 3 ஷீட் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பரோட வெளியில வராங்க நர்ஸ். வெளியில வந்த நர்ஸ் அங்க இருக்கிறவங்கள பார்த்து, நித்யா பேஷண்ட்டோட அட்டெண்டர் யாருங்க? நாங்க தாங்க. நான் அம்மா, இவங்க அப்பா. ஹஸ்பண்ட் வரலீங்களா? அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அவர் வெளியூர்ல இருக்கிறாரு. நாங்க இங்க தாங்க பக்கத்துல கிராமத்துல இருக்கிறோம். என்னங்க விஷயம்? புள்ளையும் வயித்துல இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்குல்லங்க? சாரிம்மா, வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை இறந்துட்டாங்க. நீங்க அந்த குழந்தைய வெளியில எடுக்கிறதுக்கு இப்ப கையெழுத்து போடணும். இந்த விஷயத்த கேட்ட உடனே ஒரு நிமிஷம் மூச்சடிச்சு போய் நிக்கிறாங்க நித்யாவோட அம்மாவும் அப்பாவும். மாட்டான்னு கத்தி கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நித்யாவோட அப்பா தலதலையை அடிச்சுக்கிட்டு சேர்ல போய் உட்கார்றாரு. நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேங்கிற வார்த்தை மட்டும்தான் அவங்க அப்பா வாயிலிருந்து வந்துகிட்டு இருக்குது. நித்யாவோட அம்மா அழுகிறத பார்த்து, அம்மா ப்ளீஸ், இங்கே ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கத்துனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கையெழுத்து போடணும். உங்கள் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் கையெழுத்து போடுங்க. அந்த குழந்தைய வெளியில் எடுத்தால் தான் உங்கள் பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியும். ஐயோ, நாங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்ல மாட்டோம். எங்களால் முடியவே முடியாது. அவங்க வாரிசு இப்படி இங்கே வந்தோன்னே ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன்? நம்ம என்னங்க பண்ணுவோன்னு சொல்லிட்டு கணவனுடைய கையை பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. நர்ஸ் எவ்வளவோ சொல்லியுமே அவங்களுடைய கவனம் எல்லாமே குழந்தை இறந்து போனதோட துக்கத்தில் மட்டுமே இருக்கே தவிர கையெழுத்து போடாமல் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் மாதிரி ஐஎம் ஹாஸ்பிட்டலை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களோட செல்ஃபோன் அடிக்கவே எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு அன்னோன் நம்பர் வர அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, யாரு? மேடம், நாங்கள் எல்லையூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு மேடம். சரி, அந்த பொண்ணு கன்சீவாக இருந்திருக்காங்க. குழந்தை மட்டும் இப்போ இறந்துருச்சாமா மேடம். அங்கே போய் என்கொயரி பண்ண பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, அப்படி அந்த பொண்ணு என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு, டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சுன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களாமா. இந்த கேஸ் நீங்கள் இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற கேஸ் மாதிரி இருக்குன்னு எஸ்ஐ உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார் மேடம். அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னதுனால உங்களுக்கு ரிமைண்டர் பண்ண கூப்பிட்டேன் மேடம். சரி, நான் வரேன். எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? கான்ஸ்டபிள் அந்த ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லவே ஃபோனை வச்ச மதி வேகமாக தன்னோட ஃபோனை எடுத்து சுந்தர்ராஜு கால் பண்ணுறாங்க. சுந்தர்ராஜு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அவர் பதறி போயிருக்க. சார், நான் இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டுருக்கேன். அவங்க சுகுணாவை மீட் பண்ணேன். பட் அவங்களை இப்போ மீட் பண்ண முடியாது. நம்ம இமீடியட்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் மேடம். என் கூட இப்போ நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ராகவனுக்கும் சுகுணாவுக்கும் பண்ண மாதிரி இதில் ஏதாவது வித்தியாசங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நாம் கண்டிப்பாக இந்த கேஸில் ஏதாவது ஒரு இடத்துக்கு முயற்சி செய்ய முடியும். அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? வரேன் மேடம், கண்டிப்பாக வரேன். அவர் சொன்ன உடனே ஹாஸ்பிட்டல் வாசலில் போய் ஜீப் நிற்க டாக்டர் வெளியில் வந்து ஜீப்பில் ஏறுறாரு. ஜீப்பு இப்போ எடுத்து அந்த இன்னொரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் நிற்குது. எல்லாரும் பரபரப்பாக உள்ளே போக அங்கே ஆல்ரெடி ஐசியூக்கு முன்னாடி நித்யாவோட அம்மா அப்பா கதறி கதறி அழுதுட்ருக்க கான்ஸ்டபிள் 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் மதியை பார்த்த உடனே ஒரு சல்யூட் போட்டுட்டு டாக்டர் எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல டாக்டர் ஐசியூ ரூமில் இருக்காரு. நித்யாவுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அவங்களும் வெளியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர் வெளியில் வராங்க. வெளியில் வந்த டாக்டரை பார்த்து நித்யாவோட அம்மா அப்பா ஓடி போய், ஐயா என்னாச்சுங்க, என் பிள்ளைக்கு என்னாச்சுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. அதுக்குள்ள டாக்டர் சுந்தரராஜுவை பார்த்து, சார், குட் ஆஃப்டர்நூன் சார், வாங்க. நீங்கள் இந்த பக்கம்? இன்ஸ்பெக்டர் மதியோட ரெஃபரன்ஸ்க்கு வந்தேன். அவங்க ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேஸில் நான் தான் சந்தேகப்பட்டு அவங்கள கூப்பிட்டேன். இப்போது இதே மாதிரி ஒரு கேஸ் வந்ததா கான்ஸ்டபிள்ஸ் கால் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் அந்த பேஷண்ட்டை செக் பண்ண வந்திருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் பார்க்கலாமா? வாங்க சார், எங்களுக்கும் ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கல, எந்த தப்பும் கிடையாது. நித்யாவோட அம்மா அப்பாவுக்கு எந்த பதிலும் இல்லாமல் டாக்டர் சுந்தரராஜு உள்ளே கூட்டிகிட்டு போக அங்கே பிணமா கிடக்கிறா நித்யா. நித்யாவோட உடல்லாம் மாறி இருக்க வயிற்றுலேருந்து குழந்தை எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு டாக்டர்ஸ் நர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வயிற்றுல 7 மாத குழந்தையோட ஒரு கர்ப்பிணி இப்படி கிடக்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். நித்யாவோட பக்கத்தில் போய் கண்ணு பல்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, சீஸ் நோ மோர். எஸ் சார், இப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லான்னு வந்தேன். அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. அதனால தான் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். என்னால் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உடனே டக்குன்னு பிளட் சாம்பிள்ஸு இன்னும் என்னென்னலாம் டெஸ்ட் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுங்கன்னு சொல்லிட்டு நித்யாவை செக் பண்ணி பார்க்குறாரு சுந்தரராஜு. சுந்தரராஜு ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நர்ஸை விட்டு இன்ஸ்பெக்டர் மதியை உள்ளே வர சொல்கிறாரு. மதிய அவசரமாக உள்ளே வந்து, என்னாச்சு டாக்டர்? சீஸ் நோ மோர். டாக்டர், வெளியில் அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக. சாரி மேடம், நம்மளோட தொழிலில் மனசாட்சியை பார்த்து எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் பொழுது உருக்கமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நாம் இதை சொல்லிதானே ஆகணும்.
அவங்க இறந்துட்டாங்க. டாக்டர், அப்போ நம்மளோட கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கு மேடம். ஏன்னா ஒரு கர்ப்பிணிக்கு உடல்ல இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஏதாவது உட்கொண்டிருக்கக்கூடிய மாத்திரையினால தான் முடியும். அப்போ நம்மளோட கேஸ்க்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மைதான். ஏதோ ஒரு காரணத்தினால தான் இந்த கேஸ் நம்ம கையில சிக்கி இருக்குது. ஆனா டாக்டர், இப்போ இந்த ஊர்ல, இந்த ஸ்டேட்ல, இந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு அப்படி இப்படின்னு பார்த்தோம்னாலே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? ஏன் இத்தனை நாள் அதெல்லாம் தெரியாம இருந்திருக்குது? மேடம், தவறுகள் எப்பவுமே எல்லா பக்கத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு காரணத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தான் யாராவதோட கண்கள்ல படும். அப்படிப்பட்டவங்க தான் அந்த தவறுகளை எப்படியாவது மாத்தணும், திருத்தணும், தவறு செய்யறவங்களை வெளியில கொண்டு வரணும். அப்படிதான் நாம அமைஞ்சிருக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. தவறுகள் எல்லா பக்கத்துலயும் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு பட்டிருக்கு. நாம ஏன் மத்ததை யோசிக்கணும்? தவறுகளை திருத்துவோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி, இன்னும் சின்ன பிள்ளைங்க யாரு என்ன எப்படி போறாங்கன்னு சுத்தமா தெரியல. இந்த கேஸ்ல ஏதாவது ஸ்டெப் எடுங்க. நம்ம ராகவனோட அம்மா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நித்யாவோட ஹஸ்பண்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க வைப்போம். நீங்க ஸ்டெப் எடுங்க மேடம். கண்டிப்பா சார். நிச்சயமா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு அடியோட அழிக்கணும். மனுஷங்களோட உசுரை மருத்துவங்கிற மொழியில, தவறான மருத்துவங்கிற முறையில யாரெல்லாம் கெடுத்துட்டு இருக்காங்களோ அவங்கள சும்மா விடக்கூடாது சார். சொல்லிட்டு மதி வெளியில வராங்க. ஆனா டாக்டர்ஸ்னால வெளியில வர முடியல. காரணம், நித்யாவோட பேரண்ட்ஸை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். என்னதான் இருந்தாலும் ஒரு இழப்பை யாருனாலையுமே சொல்றது சிரமம் இல்லையா? வேற வழியும் இல்லை. இப்போ நித்யாவை பற்றி சொல்கிறதுக்காக நித்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரும் டாக்டர் சுந்தரராஜும் ஐசியூ வார்ட்லேருந்து வெளியில் வராங்க. ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்க பேரண்ட்ஸ் கண்களை பார்க்க பார்க்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வலி.